வீரமாறன் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை வந்து தாங்க. பிரியாணி வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. பிரியாணி டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து வள்ளி வந்து சாப்பிடும்போது, என்னது நம்ம வந்து உப்பு நிறையா தானே போட்டு வச்சோம், இது எல்லாம் எப்படி மாறிச்சு? மாறா, இது எல்லாம் ஓன் வேலையா? ஆமாம் அத்தை, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குல்ல, நீ எல்லாம் உப்பு போட்ட அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காருவேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காட்டுறதுக்காக ஃப்ளாஷ்பேக் பொசிஷன் வந்து காட்டாங்க. எதுக்கும் சாப்பிட்டு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்குறாங்க. அந்த இடத்துல வீரா பார்த்தா துப்புறாங்க. உப்பு அதிகமாக இருக்குது, உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா? உடனே வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்ம மாறணும், அவங்களுக்கு வந்து அப்படி தான் தெரியுது, இந்த இடத்துக்கு யாருமே இல்லை, அத்தை வந்துட்டு போயிருக்கணும், எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், பார்த்துக்கிறது தானே உன்னை வந்து இங்கே இருக்க சொன்னேன், நீ என்னப்பா எல்லாரும் வந்து போக சொல்லிட்ட, நான் எங்கே போக சொன்னேன், டீ குடிக்கிறதுக்காக வந்து பெருசெல்லாம் வந்து பேருங்கும்பில் இருக்கு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஃபீல் பண்ணாத, அழுவாத அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாறன், இல்லை எங்கள் குடும்பமே வந்து அசிங்கப்பட்டு நிற்க போகுது, உங்கள் அத்தை தான் வந்து உப்பள்ளி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க. நான் சொன்னதை மட்டும் செய்யணுன்னே, அதே மாதிரி தக்காளி ஏதோ மிக்சியிலலாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க போல இருக்குது. அது மாதிரி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வந்து சமைக்கிறாங்க. அந்த பிரியாணிலேயும் தண்ணி ஊற்றி இதெல்லாம் சமைச்சோன்னே உப்பு இதெல்லாம் போயிடுது. திருப்பியும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஓகே, சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அதே மாதிரி தாத்தா வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க. ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து எல்லாருக்கும் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீரா இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல. நம்ம சந்தானம் பாரதி சார் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல. பரவாயில்ல, எல்லாரையும் வந்து பயபக்தியோட அதிகமாகவே கவனிக்கிறா, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம மாறன் மட்டும் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்களே, இவங்களுக்கு அசிஸ்டன்ட் 3 பேரும், அவங்களுக்கு நல்லா வந்து பிரியாணி வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பிடுங்கண்ணே. என்னப்பா எல்லா சாப்பாடும் நமக்கே வச்சேன்னா அவங்களுக்கு இல்லாமல் போயிட போகுது, சமைச்சவனுக்கு தானே முதல் மரியாதை, அவன் தான் நல்லா சாப்பிட்ணும் சரிங்களா, நீங்கள் சாப்பிடுங்கண்ணே, பீஸ்லாம் நிறைய எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுங்கன்னு அள்ளி அள்ளி வைக்கிறாங்க. அந்த இடத்துல ரசித்து ருசித்து சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இதே வந்து வீரா வந்து பார்த்து ரசிக்கிறாங்க. அண்ணா போதுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்கண்ணே சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது, என்ன அங்கே எல்லாரும் சாப்பிட்டாச்சு, வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிட்டாங்க, இந்த பிரியாணி எல்லாம் உங்களுக்கு தான், நீங்கள் சாப்பிட்ருங்க, ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து சந்தானி பாரதி சார் வந்து பார்த்துட்டாப்புல. பார்த்தோன்னே வந்து யோசிக்கிறாங்க. பின்னாடி வந்து கஞ்சாடியாக வந்து எதுவும் பேசாத பேசாத, பின்னாடி திரும்பி பாரு பாருன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நம்ம வீரா கிட்ட யதார்த்தமாக திரும்பி பார்த்தா, என்னம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இவங்கனே வந்து சமைக்க வச்சுட்டீங்க, மாறன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, சமைக்க வச்சிருக்க, இது எல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா தாத்தா அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க. இங்கே வாடா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கூப்பிட்டோன்னே, நீ தான் சமைச்சியான்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்லும்போது, யாருக்காவது உதவினா நம்ம தானே எடுத்து செய்யணும், அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இது ஏன் வீடு உன் வீடுன்னு தனியாலாம் பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்திலாம் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர்ரா, கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம மாப்பிள்ளை வீடுன்னு சொல்லி முறுக்கேற்றிக்கிட்டு இல்லாமல் நீ வந்து அன்பா பாசமாக வந்து நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குன்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னு வந்து பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. நம்ம வீரா இவங்க சத்தம் போட்டு திட்டுவாங்கன்னு பார்த்தா, என்னது எல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டாங்க, இப்படியெல்லாம் நடக்கும்னு கனவுல கூட எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வீரா அந்த இடத்துல. சரிம்மா, நல்லா இருங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து சந்தன பாரதி சார் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. டேய், வெத்தலை பார்க்கலாம் போட்டியா? போட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. எனக்கு கம்மியாக தானே சொன்னா பச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வள்ளி. ஆமாம் சித்தப்பா, கம்மியாக தான் வச்சேன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கண்மணி எங்கடா, வர சொல்கிறா அப்படின்னு சொன்னால் கண்மணி வந்து உட்கார வைக்கிறாங்க. உடனே வந்து ஐயோ ஏதாவது கேள்வி கேட்க போகிறாங்க, நமக்கு தெரியாதா, இல்லை என்ன ஏதுன்னு புரியலையே, எனக்கு நானி பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் வந்து கையை பிடிச்சி தான் பார்ப்பாங்க, ஆனால் நான் ஃபேஸை வச்சே நான் பார்த்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அந்த தாத்தா, அப்படியா தெரிஞ்சிருச்சா, ரொம்ப சந்தோஷம் வள்ளி வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப, ஐயோ வயிற்றில் குழந்தை இருக்கிறத எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு, எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருப்பார் போல இருக்கே, ஃபேஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேங்கனாரு, இப்போ நம்ம என்ன செய்யறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கண்மணி, அப்போனா இந்த குடும்பத்தை பழிவாங்க முடியாதா, ஒட்டுமொத்த குடும்பம் முன்னாடி நான் வந்து அசிங்கப்பட்டு நிற்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல வாயை காட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. வெத்தலை பாக்கு போட்டல புருஷன் மேலே வந்து அன்பா பாசமாக இருந்தனா நாக்கில் வந்து சவுக்குன்னு சொல்லுவாங்க, காட்டுமான்னு சொன்னோன்னே அதான் எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது நாக்கு வந்து நல்லாவே சவுந்திருக்கு. நான் வந்து வெத்தலை நாடியை தான் சொன்னேன், என்னது வெத்தலைக்கு எது நாடி, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காரு நம்ம சித்தப்பாங்கிற மாதிரி நம்ம வள்ளி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தில் நீ பயபக்தியோடு இருக்கணும் சரியா,
நானும் ஆரம்பத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அந்த தாத்தா பாட்டு பாடுமான்னு சொல்கிறாங்க. இருப்பினும் வந்து கண்மணி வந்து பாட்டு பாடாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க. எனக்கு பாடலாம் தெரியாது. உன்னை என்ன காம்படிஷனில் கலந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கணும்னு நான் சொன்னேன். வாய்க்கு வந்ததை பாரு. உன்னோட குடல் வளத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். என்ன சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அந்த தாத்தா. இருப்பினும் வந்து என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க. டேய் மாறா இங்கே வாடா, நீ பாடுறா அப்படின்னு சொன்னேன். என்ன தாத்தா நான் பாடணுமா? அதெல்லாம் சரி வராது. ஏய் பாடுறா, நீ எவ்வளோ ஜாலியாக பாடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். அம்மா சென்டிமெண்ட்டான ஒரு சாங் வந்து பாடி எல்லாரையும் ஃபீல் பண்ணி அழுவ வச்சுட்டாங்க. ராமச்சந்திரனே வந்து ஃபீலிங் ஆகி அழுதுட்டாரு அந்த இடத்துல. டேய் என்னடா ஜாலியான மாமன் மச்சான் பாட்டு ஏதோ ஒன்று பாடுவேன், எல்லாரும் வந்து சிரிக்கிற மாதிரி பாடுவேன்னு பார்த்தா ஃபீலிங்காக வந்து சென்டிமெண்ட்டாக பாடி மனசெல்லாம் உருக்கிட்டடா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாத்தியாம்மா பாட்டு பாடினா எப்படி பாட்டு பாடுறான் இவன். சோகத்தை அப்படியே நமக்குள்ளே வந்து மனசுக்குள்ளே போக வச்சுட்டான்ல. பாட்டுனா இப்படி இருக்கணும். அடுத்த வாட்டி நான் ஒன்றா பாட சொல்லுவேன். பாட முடியாதெல்லாம் சொல்லக்கூடாது சரின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து கிஃப்ட் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ராகவனும் நம்ம கண்மணியும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த கிஃப்ட்டை வந்து வாங்கிக்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன், நான் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. வள்ளி நீ வா, நான் உங்ககிட்ட தனியாக பேசணுன்னே. வள்ளி நான் விசாரித்த வரைக்கும் இந்த குடும்பம் தங்கமான குடும்பம். நம்மக்கிட்ட பணம் காசுலாம் நிறையாவே இருக்குது. ஆனால் இந்த குடும்பத்துக்கிட்ட கௌரவம் மதிப்பு மரியாதை அதை விட அதிகமாக இருக்குது. பணம் வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். ஆனால் கௌரவங்கிறது அவ்வளோ லேசு போக்கில் வந்து போகாது. குறிப்பாக வந்து வீரா நான் ரொம்ப வந்து வேந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. சந்தான பாரதி சார் வந்து சொல்லிட்டு அப்படியே கிளம்பலான் இருக்காங்க. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகலான்னு வண்டியில் ஏறுறப்ப அவரால் காலை வந்து தூக்க முடியல. கொஞ்சம் கூட யோசிக்காமல் வீரா வந்து செருப்போட அடிப்பகுதியை பிடிச்சி அப்படியே தூக்கி வந்து வைக்கிறாங்க. என்னம்மா இப்படியெல்லாம் பண்ணிட்ட, என்னை ரொம்ப வந்து மெய் சிலுக்க வச்சுட்ட அப்படின்னு சொல்லும்போது நீ எங்கேயும் போகாதம்மா இங்கேயே நில்லுன்னொன்னே ஒரு 10 பவுன் செயின் வந்து போட்டிருந்தாங்க அந்த இடத்துல சந்தான பாரதி சார். அந்த செயினை வந்து நம்ம வீராக்கு வந்து போட்டு விட்றாங்க. சுத்தமாக வந்து கண்மணியால் இதை ஏற்றுக்கூட முடியலங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து ஐயோ நான் அவங்க வீட்டு மருமகளா இல்லை வீரா அந்த வீட்டு மருமகளா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் டேய் இங்கே வாடா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராமச்சந்திரனை. அவங்களும் வந்து நிற்கிறாங்க. என்ன சித்தப்பா சொல்லுங்கள், உன் வீட்டில் இன்னும் 2 பசங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீரா அம்மாவில் ஒரு நல்ல பொண்ணு எங்கே தேடினாலும் கிடைக்காது. இதை என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கியா? ஆமாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். யாருக்காவது கல்யாணம் ஆகிட போகுது, நீ உங்கள் பசங்களோட வந்து பொண்ணு கேட்டு புக் பண்ணி வச்சுக்க. ஏன்னா காலம் போனால் கிடைக்காது பார்த்துக்க. வீராக்கெலாம் வந்து ரொம்ப மாப்பிள்ளைங்களாம் அதிகமாக போட்டி போடுவாங்களா, நீ முந்திக்க ராமச்சந்திரா அவ்வளோதான் சொல்ல முடியும்னு. நல்ல ஐடியா சித்தப்பா, நான் பார்க்குறேன். கூடிய சீக்கிரம் அடுத்த கல்யாண பத்திரிக்கையோட உங்களை வந்து சந்திக்கிறேங்கிற மாதிரி தான் நம்ம ராமச்சந்திரன் ஐயா வந்து சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சந்தான பாரதி சார் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ராமச்சந்திரன் மனசில் அப்படி ஒரு எண்ணத்தை வந்து விதைச்சிட்டு அவர் மட்டும் போகிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.